சிவபிரகாச ஆனந்தேசியர் பரமாச்சாரிய சுவாமிகள் 23வது குருமகாச நிதானம் திருவாடுதுறை நல்லாசியுடன் சிவத்திரு இரா முத்துக்குமார் ஐயா வங்கி ஓய்வு அவர்களை சிரம் தாழ்ந்து நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். வேலூர் அம்மையப்பர் கருப்புணி அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயில் கமிட்டி, ஸ்ரீ சக்தி விநாயகர் இளைஞர் குழு மற்றும் நண்பர் குழு ஆகியோர் இணைந்து இந்த வருடம் 3வது வருடமாக இந்த மார்கழி மாத பக்தி திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே நிறுவனர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் தலைவர் சி செந்திலாளர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சி தமிழர் சி திருமணநாத் அவர்களுக்கும் மட்டுமல்ல இணை செயலாளர்கள் கே குருநாதன் மாணிக்கவாசல் மண்டபத்தில் அம்மையப்பர் அறக்கட்டளையின் சார்பாகவும் சக்தி விநாயகர் கோயில் சார்பாகவும் இளைஞர்கள் குழு மற்றும் நண்பர்கள் குழு சார்பாகவும் இன்று 11வது மார்கழி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவருடைய பணியெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த பணி. இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறது பெரிய குழுதான் நடத்தக்கூடிய வெளியிருக்கிறோம். அத்தகைய பெரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் இங்க இவர்கள் கூட்டியிருக்கிறதுனால அவருக்கு முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன்னாடி திருப்பாவை பாடிய அம்மையார் அவர்களுக்கும் கீழாபதேசத்திலிருந்து 11வது அத்தியாயம் அடங்கிய ஐயாவுக்கும் திருவடி தாமரைகளை அணுகி வருகிறேன். வரவேற்புரை நல்கிய மீனாட்சி அம்மையார் அவர்களுடைய திருவடி தாமரைகளை மலர்மொழி மேகலினால வழங்குகிறேன். தலைமை உரையாற்றிய அண்ணன் முருகேசன் ஐயா அவர்களுடைய திருவடி தாமரைகளை வழங்கி வருகிறேன். இங்க பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல வாரிசா வந்தது முதல்ல பெண் வாரிசு வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த பெண் வாரிசு இருந்ததுன்னா வீட்டை அடிக்கடி விசேஷம் தான் செய்வோம். அப்ப விசேஷம் செய்யும்போது நம்ம உறவுகள் அழைத்து நம்ம சிறப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அவங்க குழந்தைக்கு சீக்கிரமே திருமணம் செய்து நமக்கு புதிய உறவுகள்லாம் வரதான் இருக்கும். அத்தகைய உறவை தெரிவித்த இந்த பெண்களுக்கு இதை மிக நல்லாக வந்திருந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால இந்த அடியார்கள் மக்கள் அனைவரையும் ஒவ்வொருவருடைய திருவடி தாமரைகளையும் கொண்டு மனம் மொழி வெயிலினாலே வணங்கி இந்த இறைவன் அடியார் உறவு என்ற தலைப்பில் சிந்திப்பதற்கு திருவாவூர்துறை ஆதீனத்தில் 23வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களாலும் எல்லா வெள்ளத்திலே கூத்த பெருமானுடைய திருவருளாலும் பேசுவதற்கு குடும்பத்தில் என்று சொல்லுவார். அந்த அன்புதான் இல்வாழ்க்கையுடைய பலமும் அரங்கிறது செயல்கள் செய்த அந்த வெளிப்பாடு செயல் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது முட்டத்துல அந்த நினைப்பு இருந்தால்தான் அங்க சொல்லும் செயல் விளையும், இல்லைன்னா விளையாது. அப்ப அந்த அறம் செய்வதற்கு என்ன வேணும்? வாழ்க்கை பண்பும் பயனுவது என்று சொல்லுவார். அந்த அன்புதான் இல்வாழ்க்கையுடைய பலமும் அரங்கிறது இல்வாழ்க்கையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த இல்வாழ்க்கையில கணவன் மனைவி குழந்தை என்ற உறவு ஏற்படும் போதுதான் அந்த அறமானது செய்வதற்கு மனிதனுக்கு தூண்டுதலாக இருக்கின்றது. அப்ப அந்த ஒரு வீட்டுக்கு மங்கள பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கின்ற அந்த
பெருக்கலையுது. அதனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இல்லாதது பெறக்கூடிய அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருந்தது, நல்ல குணங்களோட நல்ல அறிவா இருந்தா அந்த இல்லம் வந்து மிக சிறப்பா இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த குழந்தை தான் சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து முன்னாடி நிற்கிறது அப்படின்னா பெற்றோர்கள் அதை பார்க்கும்போது அவ்வளோ அன்பா உருவாங்க. ஏன்னா தங்களுடைய உயிரில பாதியாகவும் உடம்பினுடைய பகுதியாகவும் அந்த குழந்தை முன்னாடி நின்றுட்டு அந்த குழந்தையை பார்க்கும்போது நம்மளுடைய அன்பு அந்த குழந்தை மீது நின்று நமக்கு அப்படி வரும்போது நமக்கு அந்த குழந்தை மீது ஒரு ஈர்ப்பு